ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் கேபேஜ் பக்கோடா பக்காவான டேஸ்ட்டில் 10 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன உரல் எடுத்துக்கோங்களேன். அதில் அரை டீஸ்பூன் ஓமம் ஆட் பண்ணிக்கலாம், 10 மிளகு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அரை டீஸ்பூன் கொத்தமல்லி சீட் அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. அது இடித்து எடுத்தால் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். கொஞ்சம் கொரன்னு இருந்தது அப்படின்னா நாம் பக்கோடா சாப்பிடும்போது அது வாயில் கடிப்படும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சின்னதாக கட் பண்ணி கழுவி தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பக்கோடாவில் ஆனியன்றது ஆப்ஷன் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஒரு கட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நாம் இடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கடலை மாவு ஒரு 7 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கடலை மாவு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது கையில் பிடிக்கும்போது ஒரு பால் மாதிரி வரணும். அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸஸாக இன்னும் கூட நீங்கள் கடல் மாவு ஆட் பண்ணிக்கலாம். அது நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். அடுத்து ஒரு 6 டீஸ்பூன் கடலை மாவுக்கு 2 டீஸ்பூன் அரிசி மாவு அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜாஸ்தி ஆட் பண்ணிடாதீங்க, காரம் அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம மிளகு பச்சை மிளகாய் வேறு ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே நீங்கள் விடவே கூடாது. நல்லா கையால் பிசைஞ்சு விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் விட்டீங்க அப்படின்னா அதிலேருந்து தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வெளில வந்துடும். நாம் பிசைஞ்சு வச்சுருக்க இந்த கேபேஜு அழகாக ஒரு பால் மாதிரி உருட்டனா அது வரணும். ஆனால் எனக்கு வரலை, அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விடுங்க. நீங்கள் இதில் தண்ணியே விடக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் தண்ணி விட்டீங்க அப்படின்னா கேபேஜிலேருந்து நிறைய தண்ணி வரும். நீங்கள் பிசைய அது ரொம்பவே அதிகமாகிடும். இப்போ நான் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு கடாயை நல்லா காய வச்சு இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கடலெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணணுமோ அந்த எண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க. லோவில் இருந்தாலும் வேக டைம் எடுக்கும். ஹையாக இருந்தால் மேலே கருகிரும், உள்ளே வேகாமல் போயிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாவு எப்படி பாருங்கள், ஒரு பால் மாதிரி அழகாக ஷேப்பில் வருது. இதுதான் உங்களுக்கு கரெக்டான மாவு பதம். இப்போது எண்ணெய் நல்லா நமக்கு காஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் பிசைஞ்சு வச்சுருக்க அந்த கேபேஜ், அந்த மாவு, இது எல்லாத்தையும் ஒரு சின்னதாக துண்டு மாதிரி போட்டு நல்லா வேக விடணும். ஃப்ளேம் வந்து மீடியமில் தான் இருக்கணும். ஹையில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு கருகிடும், உள்ளே வேகாமல் மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது ஒரு பேட்ச் நான் போட்டு எடுத்துட்டேன். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு போட்டு எடுத்து காட்டுறேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.